பொண்ணு மாப்பிள்ளை கையில் பைபிள் இருக்குதா? ஸ்தோத்திரம். இப்போது வேத பகுதி வாசிக்க வேண்டும். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மணமகள் கையில் ஒரு வேத பகுதி. ஆமென். ஸ்தோத்திரம். மணமகன் கையில் ஒரு வேத பகுதி. முதலாவதாக ஆமென். மணமகன் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 30. ஆதியாகமம் 2:18 25 வரைக்கும். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை கோஷிக்கப்பட்டிருக்கிறது போல் ஒவ்வொருவரும் தன் மாமிசத்தை கோஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியோடு இருக்க கடவாள். வாழ்த்துறையும் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் வாழ்த்துறையும் ஆமென் சொல்லுகிறதான நேரம். இப்போதும் பாஸ்டர் வரவேற்கிறேன். சர்வ உள்ளவரும் சர்வ ஞானியும் சர்வ வியாபியுமாய் இருக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்று ஜாயுடைய தகப்பன் என்ற ஆவிக்குரிய தகப்பன் என்ற முறையிலே உங்களை வரவேற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். என்ன சொல்றதுன்னு புரியல. வேதத்துல நம்ம எல்லாரும் பிள்ளைகளை வாழ்த்த கூடியிருக்கோம். வேதத்துல இவர்களுக்கு ஒரு 3800 வருடங்களுக்கு முன்பதாகவே ஒரு வாழ்த்து செய்தி எழுதியிருக்கு ஆண்டவர். About 3800 years, 3800 வருடத்திற்கு முன்பாக பிள்ளைகளுக்கு வாழ வந்த புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார், என் புறாவே என் உத்தமியே உன்னில் பழுதொன்றுமில்லை. என் புறாவே என் உத்தமியே உன்னில் பழுதொன்றுமில்லை. இந்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளை சரியானவள் என்றால் அது மிகையானது அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இதுதான் நாங்கள் கொடுக்கிற சாட்சி. என் பிள்ளைக்கு நான் கொடுக்கிற சாட்சி. அவள் எந்த வரும்பொழுது ரொம்ப சின்ன குழந்தை, ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு இருந்தா. ஸ்தோத்திரம். அன்றிலிருந்து இன்று வரை எங்களுடைய ஆராதனையிலும் சரி, எல்லாவற்றிலும் சரி, என் மகளாக ஆசாரியர்களுக்கும் இணையாக தன் விரல்களினால் தன் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துகிற அருளுள்ள நல்ல ஒரு வாசிக்க தகுந்த பிள்ளை. சரி, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கர்த்தருடைய காரியங்களை சொல்லி நான் சொல்லுகிறேன். என் உத்தமியே என் புறாவே, இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு, உன்னில் பழுதொன்றுமில்லை. ஸ்தோத்திரம். உத்தமி என்ற வார்த்தை தமிழிலே அதிக ஆழமாக சொல்லப்படுகிற தமிழ் கலாச்சார வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க இங்கிலீஷ்காரன்ட்ட போய் ஃபிட் பண்ண முடியாது. ஏன்னு உங்களுக்கே தெரியும்.
அல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் ஆண்டவர் அப்போஸ்தலன் வழியாக, உங்களை கற்புள்ள கன்னிகைகளாக கிறிஸ்து என்ற ஒரே மணவாளனுக்கு ஒப்புவிக்கும் வரைக்கும் நான் கர்ப்பவதனைப்படுகிறேன் என்று ஒரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். கற்புள்ள கன்னிகைகளாக. கற்பு என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் சரியான மொழிபெயர்ப்பு இல்லை என்பது என்னுடைய வாதம். தமிழில் இருக்கிற மொழிபெயர்ப்பை விட ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே அப்படி ஒரு வார்த்தை இல்லை. ஏனென்றால் இந்த வார்த்தைக்கு அர்த்தமும் அங்கு இல்லை. ஸ்தோத்திரம். என் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் காட்டுமிராண்டித்தனமாக ஆடுகளை வேட்டையாடி உண்ணும் பொழுது பல்கலைக்கழகம் வைத்து பார்வோற்றும் வேதங்களை அறிவித்த நாடு நம் தமிழ்நாடு, திராவிட நாடு. அப்படி அவன் கற்புக்கு 3 இலக்கணங்களை வகுத்தது தான். கற்புக்கு 3 இலக்கணங்களை, அதாவது ரிக்வேதம், யசூர், சாமம், அதர்வனம் எல்லா வேதங்களும் வருவதற்கு முன்பதாகவே ஸ்தோத்திரம் தன் வாழ்க்கையை வகுத்து வாழ்ந்தவன் தமிழன் ஒருவனை. வகுத்து வாழ்ந்தவன். அவன் பிற்காலத்தில் அதை அகம் என்றும் புறம் என்றும் ஸ்தோத்திரம் வாழ்க்கையின் வரம் என்றும் ஒன்றாக பிரித்தான். அகத்தை 400 என்றும் புறத்தை 400 என்றும் வாழ்க்கையை வகுத்து வாழ்வதற்கு 14 கீழ்கணக்கு என்று வகுத்தான். அக 400, புற 400, 14 கீழ்கணக்கு. ஸ்தோத்திரம். இந்த 3லும் நாம் பார்க்கும் பொழுது கற்புக்கு ஒரு டெபினேஷன் இருக்குன்னா இந்த 3 தான். உத்தமம், ஸ்தோத்திரம், கபலற்ற தன்மை புறா, இன்னொன்று பழுதில்லாத பெண்மை. இதாங்க ஆண்டவர் இந்த 3ஐயும் உன்னத பாட்டு ஒரு வரியிலே சொல்லிட்டார். அகம் புறம் கணக்கு போட்டு வாழ்ந்த பழுதில்லாத வாழ்க்கை. உத்தமியே என் புறாவே உன்னில் பழுதொன்றும் இல்லை. உத்தமத்துக்கு அர்த்தம் என்னங்க? உத்தமத்துக்கு அர்த்தம் என்ன? எனக்கு நேரம் இல்ல, ஐயாவோட செய்தி இருக்கு. உத்தமத்திற்கு அர்த்தம் கீழ்ப்படிதல் என்று வேதம் சொல்லுகிறது. கற்புனாலே இந்த 3 டெபினேஷன் தான். உத்தமம், புறா போன்ற ஒரு தன்மை, பழுதற்ற வாழ்க்கை. இதான் கற்பு. உத்தமத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிவது உத்தமம். யாருக்கு கீழ்ப்படிவது? கர்த்தருடைய வசனத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய நாமத்திற்கு கீழ்ப்படிகிற வாழ்க்கை. முதல்ல யாருக்கு கீழ்ப்படினோம்? யாருக்கு கீழ்ப்படினோம்? கர்த்தருக்கு கீழ்ப்படினோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சா இந்த உலகத்துல எல்லாருக்கும் கீழ்ப்படி. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவது, தன்னை சுற்றியுள்ள போதர்களுக்கு கீழ்ப்படிவது, தன் இனஜன பந்துக்களுக்கு கீழ்ப்படிவது. இதான உத்தமம். இப்படி கீழ்ப்படுகிற வாழ்க்கையை வாழும் பொழுது ஸ்தோத்திரம் உத்தமி என்ற முத்திரையை நாம் பெறுகிறோம். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்படி ஒரு முத்திரையை பெற்றவள் இந்த ஜாய் என்பதை நான் வாழ்த்து செய்ததுக்காக அல்ல, ஸ்தோத்திரம் அவளுக்கு நான் கொடுக்கிற சர்டிபிகேட். கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை. இரண்டாவது, நான் ரொம்ப பேச விரும்பல, புறா. உத்தமியே என் புறாவேன்னு சொன்னாரு. ஒரு வார்த்தை, யோர்தான் கரையிலே ஞானஸ்நானம் எடுக்கிறார். என்ன எடுக்கிறாரு? ஞானஸ்நானம் எடுக்கிறார். யார் புறாவை போல வரா? ஆவியானவர் புறாவை போல வந்தார் என்று எழுதியிருக்கிறதா, தங்கினார் என்று எழுதியிருக்கிறதா? தங்கினார் என்று எழுதியிருக்கிறது. புறா என்ற வார்த்தை வந்து தங்குகிறது என்ற அர்த்தம். வருகிறவர், தங்குகிறவர். ஆவியானவருக்கு என்ன பேரு? வருகிறவர், தங்குகிறவர். ஸ்தோத்திரம். வந்தால் தங்க போகிறான். யாருக்கு தங்க போகிறான்? நீ இளைப்பாறுதல் விரும்படிக்கு. உன் வீடு
தாகம் தீர்க்கப்படும்படிக்கு மணவாளனுக்கு அவள் தங்குகிறவளாய் காணப்படுகிறபடினால், தாகம் தீர்க்கிறவளாய் காணப்படுகிறபடினாலே அவளுக்கு புறா என்று கர்த்தர் பெயர் வைத்திருக்கிறார். தங்குகிறவள் என்று அர்த்தம். நதிக்கரையின் ஓரத்தில் தங்குகிறவள் என்று அர்த்தம். என் தேவ பிள்ளைகளே, என் பிள்ளை பரிசுத்த ஆவியை பெற்றபடினாலே இதோ அவள் தங்கும் இடத்தில் இளைப்பாறுதலை கட்டளையிடுவாய் என்று இந்த தகப்பன் அவளுக்காக சாட்சி கொடுக்கிறேன். மூன்றாவது, பழுதொன்றும் இல்லை. இந்த வார்த்தைக்கு இந்த யுகத்திலே அர்த்தமே இல்லை. இந்த வார்த்தைக்கு சொன்னாலும் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இந்த யுகத்திலே அர்த்தமே இல்லை. பழுதில்லாத வாழ்க்கை. எதுலங்க பழுது? எல்லாவற்றும், ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே பழுதில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். பிள்ளைகள் பழுதில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரே ஒரு காரியம் சொல்றேன், இதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ ஏற்றுக்கொள்ள முடியாதோ அது எனக்கு தேவையில்லை. எங்களுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. அதனாலதான் நம்ம போதகராயிட்டோம். நாங்க பேசுறத யார் ஏத்துக்கிறா? இருந்தாலும் நம்ம போதகரா. ஸ்தோத்திரம். அதனால அதை எப்படி சொல்றேன், உலகத்தோடு ஒத்து போவது வாழ்க்கை அல்ல. சமுதாயத்திற்கு கீழ்ப்படிந்து போவதும் வாழ்க்கை அல்ல. ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக எதிர்த்து நின்று போராடுவதுதான் வாழ்க்கை. அப்படி ஜெயிச்சவன் உலகத்துல நின்னானோ இல்லையோ, இந்த வசனத்தில் நின்றான். இந்த வசனத்தில் நிற்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தின் தீட்டுகள் இருக்குது. இந்த உலகத்தின் அதாவது காம்ப்ரமைஸ் பண்ற இந்த வாழ்க்கையில் இருந்து பிள்ளைகள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் சொல்லல, நாங்கள் போதிக்கல, நாங்கள் கட்டாயப்படுத்தல. முடியாது, கட்டாயப்படுத்தவும் முடியாது. 1000 நியாயங்கள் நம்முடைய வாழ்க்கையில சமுதாயத்தில் உண்டு, பழுது அடைந்து கொள்வதற்கு. ஆனால் எங்கள் வேதம், நம்முடைய வேதம், கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நியாய பிரமாணத்தினால் ஒருவனும் நீதிமானாகிறது. என் நியாயம் தேவனுக்கு முன்பதாக என்னை நீதிமானாக்காது. என் மனதின் நியாயங்கள், என் சூழ்நிலையின் நியாயங்கள், நான் வாழ்ந்த வாழ்க்கையின் நியாயம் என் தேவனுக்கு முன்பதாக என்னை பரிசுத்தவானாக நிறுத்தாது. உண்மைதான். என் தேவ பிள்ளையே, பழுதற்ற வாழ்க்கையை பிள்ளைகள் வாழ வேண்டும் என்றால், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆவியானவருக்கு பயப்பட வேண்டும். அப்படி ஒரு பழுதற்ற வாழ்க்கையை என் பிள்ளை வாழ்ந்தால் என்பதற்கு இந்த சபையிலே நான் சாட்சியாயிருக்கிறேன். எங்களை அனுப்பின தேவனும் சாட்சியாயிருக்கிறேன். சரி, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். கல்யாணம்னா ஆதாம் யாவால் இல்லாம முடியாது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. ஒரு ஒரு வாழ்த்து செய்தி, ஜாய்க்கு மட்டும் இல்ல, தம்பிக்கு மட்டும் இல்ல, ஒரு வாழ்த்து செய்தி. என்ன அப்படின்னா, முதல்ல யாரு தேவனோடு நடந்தது அப்படின்னா எல்லாருக்கும் ஏனோக்கு தான் நடப்போம். ஸ்தோத்திரம். யாராச்சும் தன்னை பத்தி நடப்போச்சா? யாருங்க தேவனோடு நடந்தா? ஏனோக்கு. ஏன் நீ நடக்கலையா? ஸ்தோத்திரம். யார்கிட்ட நடந்தாலும் கேளுங்க, யாருப்பா தேவனோடு நடந்தா? ஏனோக்கு. ஏன் நீ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் முதலிலே தேவனோடு நடந்தவள் யார் தெரியுமா? ஒரு பெண். ஒரு பெண்ணு தாங்க. யார் தெரியுமா? ஏவாள். ஆதாமை கர்த்தர் உண்டாக்கி தோட்டத்திலே வைத்ததாக தான் இருக்கு. தோட்டத்தை விட்டு என்ன செய்யறாரா? அலேக்கா தூக்கிட்டு போய் என்ன பண்ணாரு? இந்த இடத்துல இறக்கி விட்டார். ஆட்டோல இறக்கி விடுற மாதிரி இந்த இறக்கி ஓடுது. ஆனால் பாருங்க, இன்றைக்கு தம்பிக்கு ஒரு வாழ்த்து செய்தி. ஸ்தோத்திரம். இறக்கி விட்டாரு. ஏதேன் தோட்டத்துல இறக்கி விட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கொண்டு போய் வைத்ததாகத்தான் சொல்லுது. அப்படி இருக்கா? தூக்கிட்டு தான் போயிருப்பாரு இல்லையா? அப்படிலாம் எங்க சொல்லிட்டு பாரு. கொண்டு போய் வைத்தார்னு என்ன அர்த்தம்? எடுத்துட்டு போனார் என்று எழுதவில்லை. நடத்தி கொண்டு போனார் என்று எழுதவில்லை. வைத்தார் என்று எழுதியிருக்கிறது. முதலிலே தூக்கப்பட்டவன் மனுஷன். அதே எங்களுக்கு
ஒரு சிறிய பெருமை. முதல்ல நாங்க தூக்கப்பட்டது நாங்க தான். எங்களை தான் தூக்குனாரு இல்லையா? ஏன் தெரியுமா தூக்குனாரு? நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, நான் ஒத்துக்கொள்வதே கிடையாது. பெண் என்றால் பலவீனமானவள். யார் சொல்றா? உங்கள்கிட்ட 2 பிள்ளை இருக்கு, எந்த பிள்ளைய தூக்கிட்டு போவீங்க? உங்கள்கிட்ட 2 குழந்தை இருக்குங்க, எந்த குழந்தைய தூக்கிட்டு போவீங்க? சின்ன குழந்தை இல்ல, எந்த வீக்கா இருக்க குழந்தை. அப்ப தேவன் ஏன் வாளை தூக்கவில்லை? யாரை தூக்கிட்டு போனாரு? எங்களுக்கா? ஏசப்பா பாஸ்டர் தூக்கிட்டு போயிருக்காரு. அப்போ பலவீனமானது பாஸ்டருடைய அம்மா இல்ல, பாஸ்டர் அம்மா இல்ல, பெண்கள் இல்ல. நீங்க ஏமாந்துறாதீங்க, ஆண்கள் பகுதியில் சொல்றேன். ஸ்தோத்திரம், உங்களை நம்மளை தான் தூக்கிட்டு போயிருக்காரு. அல்லேலூயா. இது சந்தோஷமா இருக்கா இல்லையா? அல்லேலூயா. அப்ப நாங்க தாங்க பலவீனமானவங்க. உண்மையா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். தூக்கி கொண்டு வைத்தார் என்று இருக்கு. எபிரேய அந்த பதத்திற்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. எனக்கு நான் இதை சுவிசேஷ மேடையா மாற்ற முடியாததுனால எனக்கு கொடுத்து வாழ்த்து செய்தி நான் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கணும். அதற்கு வேற அர்த்தம் கொண்டு போய் வச்சு என்ன பண்ணிட்டாரு? ஸ்தோத்திரம், எலும்பு எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக நம்ம தமிழ்ல ஒருத்தர் சொல்லுவான், ஐயா தமிழை தவிர வேதத்தில் சரியாய் வாழ்ந்த உலகத்தில் எவனும் இல்லை. தமிழும் வேதத்தையும் பிரிக்க முடியாது. நம்மளை எவனாச்சும் அடிக்கணும்னா என்ன சொல்லுவான்? எலும்பு எண்ணிடுங்க. என்ன சொல்லுவான்? உன் எலும்ப. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல எங்க எலும்பை எண்ணினார் கர்த்தர். அல்லேலூயா. எலும்ப ஸ்தோத்திரம். சகோண்டல். இது என்னப்பட்டது? எண்ணி ஒரு விழாவிலிருந்து ஒண்ணு உருவப்பட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல்ல கர்த்தர் எலும்பை எண்ணினார். அடுத்து என்ன செய்தாரு? உருவினார், சதையினால் அடைத்தார். ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரம் அடைச்சாரு. அடைச்சி நீங்க நினைப்பது போல ஆதாமுடைய உருவான இடம் இருக்கிறது. வேதத்துல உருவான இடம் இருக்கிறது. பூமியின் மண்ணினால உருவாக்கினார். ஏவாளை உருவாக்கின இடத்தை இப்ப காட்டினாலும் நான் 10,000 பணம் தரேன். எனக்கு காட்ட மாட்டேங்குது, எனக்கு நல்லா தெரியும். ஸ்தோத்திரம். காட்டினாலும் நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். சாப்பிட்டு நான் அப்படி போயிட்டே இருப்பேன். ஸ்தோத்திரம். இல்ல, ஏவாளை உருவாக்கின இடம் இருப்பதாக எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். எலும்பை எடுத்தார், மனுஷியாக உருவாக்கினார், ஆதாம் இடத்திலே கொண்டு வந்தார். கொண்டு வந்தார் என்ற படியினாலேயே கொண்டு போனார் என்பது நிரூபணமாகிறதா இல்லையா? எந்த இடத்துக்கு பா? எந்த இடத்துல? அந்த இடத்துல இல்ல. நான் சொல்றது ஆதியாகமத்தில் அது இல்ல, வேறொரு இடத்துல இருக்கு. உன்னத பாட்டில தான் எங்க எடுத்துட்டு போனார்னு இருக்கு. கொண்டு போயிட்டார். எங்கேயோ கொண்டு போயிட்டார். ஒளிப்பிடங்களுக்கு கொண்டு போனார். மணவாட்டியை உருவாக்குவது ஆலயம் என்ற ஒளிப்பிடம். அல்லேலூயா. நாங்கள் என் பிள்ளையை வீட்டிலே உருவாக்கி நாங்கள் கொடுக்கவில்லை, ஆலயத்தில் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். ஆமென். கொண்டு போயிட்டார். கர்த்தர் கொண்டு போயிட்டார். கொண்டு போய் அவளை கொண்டு வந்து வைத்ததாக வேதத்தில் இல்லை. கொண்டு வந்து வைத்ததாக வேதத்தில் இல்லை. எனக்கு தண்ணி தான் கேட்ட. ஸ்தோத்திரம். அவர் ஜீவ தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். கொண்டு அந்த இடத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. தேவனாகிய கர்த்தர் தான் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி எங்கே எடுத்துட்டு போயிட்டாரு? மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் என்பதினாலே கொண்டு போனார் என்பது விளக்குகிறது அல்லவா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தார்? தூக்கிட்டு வரல, நடந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, தேவனோடு நடந்த முதல் யாரு? ஆனா பெண்ணா? தூக்கிட்டு வந்தாரா நடத்திக்கிட்டு வந்தாரா? அப்ப பலமுள்ளவளா பலவீனமானவளா? உங்க வாயில ஒத்துக்கிட்டீங்க.
பலமுள்ள ஒரு மகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆமென். பலமுள்ள மகள். ஸ்தோத்திரம். பெண் பலவீனமானவள் அல்ல. தேவனோடு நடந்த முதல் முத்திரை அவள். ஏவாள் என்பதற்கு 21 விளக்கம் இருக்கிறது ஏதேன் தோட்டத்தில். 21 நாம விளக்கம். 21 பெயர் இருக்குங்க உங்களுக்கு ஒரு லேடிக்கு. ஸ்தோத்திரம். நம்ம உங்க வீட்டுக்கார கேட்டு பாருங்கள, உங்க மனைவிக்கு என்ன பெயர்? அதுவா ஃபர்ஸ்ட். எப்படி? அதுவா ஃபர்ஸ்ட். நீங்க என்னவாக ஆவறதில்ல, உயர்தினையாகவே ஆவதில்லை. அகதியில போயிருவீங்க. அதுவா இல்ல, அவங்கள கேட்ட. ஸ்தோத்திரம். அதுவா. அடுத்தது வாரத்தின் கடைசி நாள் பெயர் உண்டு. அவளுக்கோ ஸ்தோத்திரம் தன்னுடைய தகப்பன் வாரத்தின் முதல் நாள் பெயரை வச்சிருப்பான். சூரியனை போல பிரகாசம் உள்ளவர் ஞாயிறு என்று இவன் வாரத்துடைய கடைசி நாள் பேர் வைப்பான். புரியலையா? வாரத்தின் கடைசி நாள் யூதர்களின் ஓய்வு நாள். நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் வாரத்தின் முதல் நாள் வைக்க, கடவுளோ வாரத்தின் கடைசி நாளை வைத்திருக்கிறான் அவளுக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. தேவன் 21 நாமங்களை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார், பெண்களுக்கு வைத்திருக்கிறார். முதலிலே அழைத்து வரப்பட்டவள் பெண் தான். இன்னொன்று பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, ஆண்டவரால் எல்லாம் கூடும். அதை நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்களா? உங்க கல்யாணத்தை பத்தி நினைக்காதீங்க, ஆண்டவரை பத்தி நினைக்க. தேவனால் எல்லாம் கூடும். ஆதாம, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆதாம அயர்ந்த நித்திரை வர பண்ணாமல் ஒரு எலும்பை தேவனால் உருவ முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியுமில்ல. ஸ்தோத்திரம். மயக்க மருந்தே கொடுக்காம இப்ப உருகிறான, புரியல? ஸ்தோத்திரம். இப்ப உருகிறானுங்கய்யா, மயக்க மருந்தே கொடுக்காம எலும்ப. ஏவாளை படைப்பதற்காக ஆதாம் விழாவில் இருந்து கர்த்தருக்கு மயக்க மருந்து கொடுக்காமல் எலும்பை எடுத்திருக்க முடியுமா? முடியாதா? முடியும்ல. ஸ்தோத்திரம். நீங்க என்ன சொல்றீங்க? முடியும் முடியும் என்று கேட்கிறேன். நீங்கள் அதான் சொல்றீங்க, முடியும் முடியும் என்று. அட என்ன முடிக்க சொல்றீங்க? முடியும் ஐயா அப்படி என்று. முடிக்க மாட்டேயா. ஸ்தோத்திரம். எப்படி சிரிக்கிறீங்களோ அப்பதானே முடிப்பா. எல்லாம் சிரிக்கான்னு எவ்வளவு தூரம் சிரிக்கீங்க. சரி, ஒரே ஒரு வார்த்தை, முடியுங்க. மயக்க மருந்து கொடுக்காமலேயே தேவனுக்கு எலும்பை எடுக்க முடியும். ஆனால் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்படினார். அயர்ந்த நித்திரை என்பது இளைப்பாறுதல். ஒரு இளைப்பாறுதலில் ஸ்தோத்திரம் பிறக்கிறவள் தான் பெண். அவளுடைய முதலும் இளைப்பாறுதல், முடிவும் இளைப்பாறுதல். முதலும் இளைப்பாறுதல் தான், முடிவோ இளைப்பாறுதல் தான். நல்லா பாருங்க, ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது தாய், இப்ப தாயெல்லாம் மயக்கத்தில் பிறக்கிறாங்க பிள்ளைலாம். தாய்க்கு என்ன வழி உண்டாகும்? பிரசவ வழி உண்டாகும். அடலன் சத்தம் கேட்கும். பிள்ளை பிறந்தால் என்ன கேட்கும்? அடலன் சத்தம் கேட்கும். இதான் இயற்கையின் விதி. இந்த விதி மீறி பிறந்தவள் இவளாகிய ஏவாள். எது தெரியுமா? அவள் பிறக்கும் பொழுதும் ஆதாமுக்கு வழி இல்லை, அவள் வெளி வரும் பொழுதும் ஆதாமுக்கு வழி இல்லை. இவள் உனக்கு வழியா இருப்பாளே தவிர வழி இல்லை. பெண் வழி அல்ல, வழி அல்ல, வழி வழி அல்ல, பெயின் இல்ல, வே. அதற்கு தான் சொன்னார் ஆண்டவர், அவள் பிறக்கும் போதும் எலும்பை எடுக்கும் போதும் நீ அளவில்லை, உன்னிடத்தில் கொண்டு வரும் பொழுதும் உனக்கு அழிவில்லை. மொத்தத்தில் பெண் என்பவள் அழகி மட்டுமல்ல, அமைதியும் கூட. இளைப்பாறுதல் உங்களை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இளைப்பாறுதல் நீ கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் இருவரையும் அப்போஸ்தலன் என்ற முறையிலும் ஆண்டவருடைய பிள்ளை என்ற முறையிலும் வாழ்த்துகிறேன்.
உங்கள் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிற இவள் கர்த்தருடைய பலி இல்லாமல் பிறந்தவள். உன் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிற இந்த மகன் உனக்காக அயர்ந்த நித்திரையை தாக்கினான். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் இளைப்பாறுதலின் வாழ்க்கைக்கு, சமாதான வாழ்க்கைக்கு நாங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கிறோம். அப்படிதானே? பிளஸ் பண்ணுவோம் பிள்ளைகளுக்கு. அவர் கரங்களை தூக்கி இயேசுவின் நாமத்தில் நல்லா ஏதேன் தோட்ட வாழ்க்கையை மட்டுமல்ல, பரதேசியின் வாழ்க்கையை, பரம அழைப்பின் வாழ்க்கையை வாழுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைக்கு ஒண்ணே சொல்றேன், தீட்டுக்கள் வராமல் உன் வீட்டு கதவை பூட்டு வை. என்றைக்காவது கர்த்தருடைய தூதன் வருவான், அன்றைக்கு உன் கதவை திறந்து வை. வாய்ப்புக்கு நன்றி. வருகிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.